ஓகே சார். அதான் இன்னொரு சர்ச்சை எழுந்திருக்கு சார். என்னன்னா, கோல்டன் பால் வந்து ரோட்ரி வாங்கியிருக்காரு. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கோலும் அடிக்கல, அசிஸ்ட்டும் பண்ணல. அதே நேரம் மெஸ்ஸி வந்து 12 கோல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஆனால் இது நீங்கள் மெஸ்ஸிக்கு தான் கொடுத்துருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட வியூ என்ன சார் இதில்? கொடுத்துருக்கலாம். வந்து மெஸ்ஸிக்கு கொடுத்துருந்தா யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா. ராட்ரிக்கு வந்து வேர்ல்டு கப்பே கிடைச்சிருச்சு. அவர் தான் கேப்டன் ஆஃப் த டீம். ஆனால் நீங்கள் ராட்ரி மாதிரி பிளேயருடைய கான்ட்ரிபியூஷனை வெறும் கோல்களால் அளவிட முடியாது. அது தவறான அணுகுமுறை. ஏன்னா அவர் ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர். அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ஓவரால் கேமில் இருக்கும். எத்தனை இன்டர்செப்ட் பண்ணுவார், எத்தனை லைன் பிரேக்கிங் பாசஸ் போடுவார், அப்படிங்கிறது தான் இருக்கும். அந்த கேமை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாரு, டீமை எப்படி வழி நடத்துறாருன்னு அதில் அவர் ஒரு பாஸாக இருந்தார். ஸோ அதனால நீங்கள் வந்து எல்லாத்தையுமே கோல்ஸை வச்சு அளவிட முடியாது. நீங்கள் வந்து இப்போ யங் பிளேயர் ஆஃப் த வேர்ல்ட் கப் அவார்டு கொடுக்கும்போது நீங்கள் யோகன் இவரோட சுவிட்சர்லாந்து நாட்டில் இருந்தார்ல மன்சாம்பி அவரு கூட கொடுக்கலான்னு தான் எனக்கு தோணும். 5 கோல் கான்ட்ரிபியூஷன் இருந்தது. ஆனால் வந்து ஏன் வந்து பாவ் குப்ராசி கொடுத்தாங்க? 19 வயசுல அந்த பையன் அவ்வளோ ஒரு எக்ஸ்பர்ட்டாக டிஃபென்ஸை வழி நடத்தினார். இவரை லப்போர்ட் எடுக்கிறாரு, ஆனால் குபார்சி எடுக்கல கோச். அப்படின்னா பார்த்துங்க எவ்வளோ முக்கியம்னு. 19 வயசுல ஒரு சென்ட்ரல் டிஃபெண்டராக விளையாடுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதனால ராட்ரி கொடுத்தது தப்புன்னு சொல்ல மாட்டேன். மெஸ்ஸி கொடுத்துருந்தா தவறு இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்பெயினாச்சும் ஒரு டீமாக நல்லா ஆடினாங்க. ஆனால் மெஸ்ஸி வந்து ஒரு இண்டிவிஜுவல் மேனாக தான் டீமை கொண்டு போனார். அவரை மெஸ்ஸியை கழிச்சிட்டா அந்த அர்ஜென்டினா டீமில் எதுவுமே இல்லை. அப்படிங்கிற பட்சம் அவர் கொடுத்துருக்கலாமா? ரெண்டாவது ஒரு ஆறுதல் பரிசாக கூட கொடுத்துருக்கலாமா? எங்க 2014 அவர் சரியாவே விளையாடல பெரிய அளவில், அப்போ கொடுத்தாங்க. ஸோ அதனால நீங்க அவருக்கு நிறைய விஷயம் நல்லா நடந்திருக்கு. ஏங்க இந்த வேர்ல்டு கப்ல முதல் மேட்ச்ல அவர் ஒரு ஒரு இது பண்ணாரு, ஒரு ஃபவுல் பண்ணாரு. ஓகேவா? அதுக்கு ரெட் கார்டு கூட கொடுத்துருக்கலாம். விஏஆர் இருந்ததுங்க. மினிமம் எல்லோ கார்டு. ரெட் கார்டு கொடுத்துருந்தாலும் எதுவுமே நடக்கலையே. விஏஆர்ல பார்த்து ரெஃப்ரிட்ட சொல்லி பாருங்க மோசமான ஃபவுலு, காலை மிதிச்சிட்டாரு அப்படின்னு கொடுக்கலாம்ல. ஏன் கொடுக்கல? ஸோ அந்த லக்லாம் இருந்தது இல்லை. ஆனால் மெஸ்ஸியே இதை விரும்ப மாட்டாருங்க. மெஸ்ஸிக்கு வந்து இன்னொரு வேர்ல்டு கப் தான் நோக்கமாக இருந்திருக்கும். இந்த ஒரு பர்சனல் அவார்டெல்லாம் அவரே விரும்பி இருக்க மாட்டார். அதெல்லாம் பற்றி அவரை கவலைப்பட்டிருக்க மாட்டார். அவருக்கு வந்து என்னென்னா, நம்ம நாட்டோட பேர் இப்படி ஆயிடுச்சே, நம்ம டிஃபெண்டிங் சாம்பியன்ஸாக வந்தோம், டிஃபெண்டிங் சாம்பியன் மாதிரி ஆடலையே, ஒரு அட்டாக்கிங் ஃபுட்பால், பாசிட்டிவ் ஃபுட்பால் விளையாடலையே, அப்புறம் நம்மளோட டீம்மேட்ஸ்லாம் ரொம்ப சினிக்கலாக ஃபவுல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே, தோல்வியை சரியாக ஏற்றுக்க முடியலையே, இந்த மாதிரி வருத்தம் தான் இருக்குமே தவிர கோல்டன் பால் கிடைக்கலன்னு அவர் நினச்சிருக்கவே மாட்டார்.